பரிசுத்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடவும், அடியின் மூலமாக நீர் வெளிப்படுவோம். தெய்வீக ஆராதனை தொடர்ந்து நடக்கிற திருவிருந்து ஆராதனுடைய பிரசன்னம் இருந்து இந்த ஓய்வு நாள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்ய வேண்டுமாக அன்பினர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Happy Sabbath. God is great all the time. வசனம் ஒன்று சொல்லுகிறது, ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ, ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர். சங்கீதம் 34:3 சொல்லுது, என்னோடு கூட மையப்படுத்துங்கள், நாம் ஒன்றாக சேர்ந்து ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அப்படி வந்த உங்கள் அனைவரையும் இயேசுவின் இன்ப இனிய நாமத்தினாலே வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த ஆராதனை தொடங்கும் வண்ணமாக சாங் நம்பர் 269 269வது பாடல், நீ உயிரை பெற நான் இரத்தம் சிந்தினேன், நீ மீட்பை அடைய நான் வேலையாகினேன் என்றது பாடல். எல்லாரும் எழுந்து பாடுவோம். நீ உயிரை பெற நான் இரத்தம் சிந்தினேன், நீ மீட்பை அடைய நான் வேலையாகினேன், என் ஜீவன் நான் தந்தேன், நீ என்னத்தை தந்தாய், என் ஜீவன் நான் தந்தேன், நீ என்னத்தை தந்தாய், சதா கால என்பார் நீ பெற்று வாழ்ந்திட, உலகே துன்பம் வந்தேன் ஆனே கொண்டாப்பட்டேன் பட்டேன், ஒரு நாள் நீ தந்தாயா, ஆனே கொண்டாப்பட்டேன் பட்டேன், ஒரு நாள் நீ தந்தாயா, நான் உலகின் பாதையை தந்தேனே, நான் என்னை நீ என்னத்தை தந்தாய், தந்தேனே நான் நீ என்னத்தை தந்தாய், உன் ஜீவன் தத்தம் செய், உன் நேச மீட்பர்காய், உலோக வாப்பு போய் ஜீவி நித்தியத்துக்காய், குப்பை உலகெல்லாம் எல்லாம் அவர் பெண் செல்லே, குப்பை உலகெல்லாம் எல்லாம் அவரை பின் செல்லே. யாரும் தலை தாழ்ச்சி ஜெபம் செய்வோமாக.
பரிசுத்தர் 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 என்று உன்னதத்தில் போற்றப்படும் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இதோ இந்த காலத்தையும் இந்த நேரத்தையும் நீ கொடுத்தமைக்காக கூட சோசுங்க தப்பி ஓடி வந்து சத்தியத்தை கேட்க வந்த பிள்ளைகளை நீ தொட்டு ஆசிரியத்து நடத்துமாய் கேட்கிறோம் பரம் தந்தையே. இதோ நாங்கள் சத்தியத்தை கேட்டு சாட்சிய வாழ நீ அனுக்கும் செய்யணுமாய் கேட்கிறோம் பரம் தந்தையே. இதோ வந்த பிள்ளைகளையும் வர முடியாத பிள்ளைகளுக்காக கொடுத்து ஜெபிக்கணும் கத்தாவே. இந்த பிள்ளைகளாம் தொட்டு நீ ஆசீர்வதி கத்தாவே. இந்த பிள்ளைகள் கர்த்தருக்களாக வளர்ந்தவங்க நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக உமக்குள்ளே தரித்திருக்க தேவனே நீ கிருபை செய்யணும் என்று அன்புல இயேசு திருப்பாதம் பணிந்து கெஞ்சமாடி கேட்கிறோம் பரம தந்தையே. ஆமென். இப்பொழுது இது காணிக்கை நேரமாக இருக்கிறது. கடந்த நாட்களிலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து ஏங்கி தாங்கி தப்புவித்து நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய சுத்த பாதுகாப்பு இருந்து நமக்கு ஆயுசு நாட்களை நீடித்து கொடுத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் பரிசுத்தம் பெறுவதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த நாளை நமக்கு தந்ததுக்காக நாம் நன்றி செலுத்தி, அது மாத்திரமல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் ஆசீர்வாதம் பெறும்படியாகவும் பரலோகத்தினுடைய மன்னாவை புசித்து தேவனோடு நாம் செலவிடப்படியாகவும் நமக்கு இந்த ஆயுசு நாட்களை நுடித்து கொடுத்த தேவனுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்ட காணிக்கைகள், வளர்ப்புறை காணிக்கைகள், தசமபாகை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பிறந்தநாள் காணிக்கைகள் கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே சமர்ப்பித்து படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது பெரிய பாடல் புஸ்தகத்திலே 274வது பாடலை நாம் பாடுவோம். பெரிய பாட்டு புஸ்தகத்தில் 274வது பாடலை நாம் பாடுவோம். சொந்தமல்ல இயேசு ரத்தம் சிந்தி மீட்டன, பாடுபட்டு ஜீவன் தந்து என்னையாண்டு கொண்டன. சொந்தமல்ல இயேசுவே முற்றும் நானும் அடிமை, எந்தன் ஜீவன் செல்வம் யாவும் நித்தமோ மகுடமை. நான் என் சொந்தமல்ல, என்னை கிறிஸ்துவே ஆதீனமாய் ஒப்புவித்து அவர்க்கென்று ஜீவிப்பேன் ஆனந்தமாய். சொந்தமல்ல இயேசுவே முற்றும் நானும் அடிமை, எந்தன் ஜீவன் செல்வம் யாவும் நித்தமோ மகுடமை. நான் என் சொந்தமல்ல, காலம் படைப்பேன், எஜமானின் சித்தமாக உபயோகம் செய்வேன் நான். சொந்தமல்ல இயேசுவே முற்றும் நானும் அடிமை, எந்தன் ஜீவன் செல்வம் யாவும் நித்தமோ மகுடமை. நான் என் சொந்தமல்ல, என்னை ஏற்றுக்கொண்டு ரட்சித்தார், பின்பு மோட்சானந்தம் தந்து ஒளிக்காலம் வாழ்விப்பார். சொந்தமல்ல இயேசுவே முற்றும்
நுண்ணடிமை எந்த ஜீவன் செல்வம் யாவோ நிச்சமோ மகுடமை லானலி புகழேகோ ஓற்றாம் கட்டாலி கர்த்தரே ஓமகே சர்வஸ்து உண்டாவதாக நித்தியமோ. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் தெய்வ தூதர்கள் கேருபெண்கள் சேராபெண்கள் மத்தியிலே எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரமாய் துதிப்பவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போட்டு வணங்குகிறோம். தேவரீர் கர்த்தாவே, நீர் படைக்கப்பட்ட ஜீவிகளாக நாங்கள் அன்றை கர்த்தாவே எங்களை பராமரித்து போஷித்து, தேவரீர் கர்த்தாவே அனுதினமும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான வழிகளை நீர் வழிநடத்தி, தேவரீர் உம்முடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும்படியாக நீர் செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் படைக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைகளும் தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. படைக்கப்பட்ட கரங்கள், குடும்பங்கள், உடைய தேவைகள் எல்லாம் தேவரீர் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, பிள்ளைகள் போக்கில் ஒருத்தரம் பத்திரமாக பாதுகாத்து, தேவரீர் கர்த்தாவே நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து தேவரீர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்படியாக சபையில் இருக்கிறதான முதியவர்கள், சுகவீனமான பிள்ளைகள் ஆண்டை கர்த்தாவே நீர் நல்ல சுகத்தை தாருங்க, பலத்தை தாருங்க. இன்னும் அதிகமாய் ஆண்டை கர்த்தாவே உம்மோடு உறவு வைத்து பலப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே. இப்படியாக ஆண்டை கர்த்தாவே விசுவாசத்துடைய எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நாம மகிமைப்பட பிரஸ்தாபப்பட தேவரீர் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க. தேவரீர் கர்த்தாவே, இந்த பாவ உலகத்திலே நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழவும், நீதியாய் இரக்கமாய் அன்பாய் வாழவும், தேவரீர் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே சேரக்கூடிய பிள்ளைகள் என்று நாங்கள் ஆவியினர் எங்களுக்கு உதவி செய்து, தேவரீர் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் சேரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்படியாக ஆண்டை கர்த்தாவே, தேவரீர் கர்த்தாவே பரலோகத்துடைய வாஞ்சைகளாக தேவரீர் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே தேவரீர் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள தேவரீர் நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டை கர்த்தாவே எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆசிரியங்க. எங்களுடைய பேச்சு நடைகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்துக்கு பிரியமாக இருக்க உதவி செய்து நீர் வழிநடத்துங்க. படைக்கப்பட்ட எல்லா காணிக்கைகளும், பிறந்தநாள் காணக்கூடிய பிள்ளைகள், தேவரீர் இந்த மாதத்திலே திருமண நாள் கண்ட பிள்ளைகளுக்காக உங்களுடைய பொறுப்பாளர்களும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிமே. தேவரீர் கர்த்தாவே உங்களுடைய சமாதானம் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே நிறைந்து காணப்பட உதவி செய்து, தேவரீர் கர்த்தாவே இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக வாழ நீர் தேவரீர் கர்த்தாவே ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டுமாய் மீட்பெறும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இப்பொழுது யூத் கொயர் அவர்கள் அந்த பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க வந்து ஒரு பாடலை நமக்கு பாடுவார்கள்.
தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல பாடலுக்காக நன்றி செலுத்துகிறேன். யூத் கொயர் நல்ல ஒரு பாடலை பாடினார்கள். சேனை வீரர்கள் நாம் என்ற பாடல் ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. திருச்சபையின் சார்பாக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் அவர்களையும் அவருடைய வருங்கால திட்டங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் இருப்பது நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், கிருபை. நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, அவருடைய சுத்த கிருபை என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். தெய்வீக ஆராதனை, அடுத்த ஆசீர்வாதம் நமக்கு திருவிருந்து. ஒரு 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் இந்த திருவிருந்து தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த திருவிருந்து இல்லை என்று சொன்னால் நம்ம யோசிப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த திருவிருந்து ஆராதனை தேவன் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பாக நமக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் அந்த ஞானம் என்று சொல்கிறது. புரியுதுங்களா? முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு நல்ல மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்குறாங்க பாருங்க. அதான் தெய்வீக ஞானம் என்று சொல்கிறது. இது எல்லாவற்றிற்கும் ஒரு பதிலையும் என்ன செய்கிறது இருக்கிறது. அதான் கேட்பாங்க, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நம்ம 2 வாரத்துக்கு முன்பாகவே, அதுக்கப்புறம் கேலண்டர்லையும் என்ன செஞ்சிடறோம், செகண்ட் வீக் அப்படின்னு போடுவாங்க, ஃபஸ்ட் வீக்குன்னு போடுவாங்க. 2 வாரத்துக்கு முன்பாகவே அறிவிப்பு கொடுத்துட்றது. எதுக்கு? அது நம்ம ஆயத்தமாகிறதுக்கு. சரி, ஆயத்தமாவதற்கு எப்படியெல்லாம் ஆயத்தமாகணும்? ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக பிஃபோர் ஐ பார்ட்டிசிபேட் இன் த கம்யூனியன் சர்வீஸ், நான் என்ன செய்யணும்னா, யார் இடத்துலாவது ஒரு வேளை ஏதாவது ஒரு சிக்கல் மனஸ்தாபம் இருந்தால் ஐ ஷுட் ரெக்டிஃபை தட். நான் என்ன செய்யணும்? சொல்லுவாங்க, ஃபோனில் பேசிட்டேன், யாரெல்லாம் பேசியிருப்பீங்கன்னு தெரியாது. அதான் ஆயத்தம் என்பது அதுதான். ஃபோனில் பேசி, ஐயா இல்லை சகோதரி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிங்க, மனசுலேயே வச்சுக்காதீங்க, நேராக தான் பார்த்து சொன்னோம். இல்லை, ஃபோன் பண்ணி ஆயத்தங்கள். ஏசு கிறிஸ்து அன்பர் நேரம் இல்லாதனால ஜஸ்ட்டு மேலோட்டமாக சொல்லிடுறேன். அப்போ எப்படியெல்லாம் ஆயத்தமாகணும்? நீங்கள் போங்க, அங்கே ஒருத்தர் இருப்பார், ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான். ஸோ இவங்க போகும்போதே பேசிக்கிட்டு போயிருப்பாங்க. அதே விதமாக தான் இந்த நாளுக்காக ஆயத்தமாக வேண்டும் என்றால், இந்த 2 வாரத்தில் ஒரு வேளை அதற்கு முன்பாக நாம் ஏதாவது இருந்துதான் ஃபோன் பேசி மன்னிச்சிருங்க, திருவிருந்துக்கு எல்லோரும் வருவோம், அப்போ மனசில் என்ன செய்யணும்? ஒன்றுமே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே முடிச்சுட்டு அப்புறம் திருவிருந்துக்கு வரதான். இது சாத்தியம் என்பது ரொம்ப கடினமானது. புரியுதுங்களா? அது என்னையும் சேர்த்து தான். பட் கெட்டிங் ரெடி, ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் அப்படின்னா, திஸ் ஆர் த வேஸ், இதெல்லாம் ஒரு வழிகள் என்பதை மனதில் நம்ம என்ன செய்யணும்? வைத்து கொள்ள வேண்டும். சரி, திருவிருந்து ஆராதனை ஆங்கிலத்தில் கம்யூனியன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? என்னது? என்ன சத்தமாக சொல்லுங்க, கரெக்ட் தான். கம் வித் யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம்.
ஒப்புரவாகுதல், கம் இன் யூனியன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த வார்த்தையிலே நிறையா வேர்டு நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அது என்ன அர்த்தத்தில் வச்சான்னு தெரில, ஆனால் அது ஒரு ஆப்ட் வேர்டு இந்த ஒரு நிகழ்வுக்காக. ஒரு ஒற்றுமை ஒப்புரவாகிறது, மற்றவர்களுக்கு சேவை செய்வது ஒப்புரவாகி என்ற அர்த்தமெல்லாம் இருக்கிறது. அப்போ நம்ம கடந்த காலங்களில் எல்லாவற்றையும் யோசித்து நாம் என்னதுன்னா விட்டு மறந்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அது 1லிருந்து இருக்கிறது. நம்ம 16, 17 மட்டும் வாசிப்போம். 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். போதும். உங்களை பவுலப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? ஆமாம், அறிவுள்ளவங்கன்னு சொல்ல, புத்திமான்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கடவுளுக்குள்ளாக இருக்கிறீங்க, அதனால நீங்கள் என்னது புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே என்ன செய்யுங்க, நிதானித்து பாருங்கள். அப்போ அந்த புத்திமான், அதுக்கப்புறம் நிதானித்து பார்க்குறது, there is a link between these two words. சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்? யோசிக்கிறதுக்கு. அவங்க தான் புத்திமான்கள். வேகமாக பேசுறது இல்லை, சட்டுன்னு பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இல்லை. புத்திமான்கள் என்று நான் பேசுகிறேன். யான்னு சொன்னா, நீங்கள் எப்படி இருக்கணுமா? நிதானமாய் இருக்க வேண்டும். நிதானித்து பாருங்கள். எத்தனையோ திருவிருந்தில் நாம் கலந்துருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னா புத்திமான்களாக இருக்க வேண்டும். அது தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு குணம், ஒரு ஆசீர்வாதம். சரிங்களா? நான் நிதானித்து பார்க்கிறது. 16வது வசனம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் த யூனிட்டி. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னா, கிறிஸ்துவோடு எப்படி இருக்கிறோம்? ஐக்கியமாக இருக்கிறோம். கிறிஸ்துவோடு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடைசியாக கற்றுக் கொடுத்த ஒரு ஞானத்தின் பாடம், a lesson of wisdom. என்ன பாடம்? ஞானமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். வாழ்க்கையில் நடப்பது மாத்திரமில்ல, நம்முடைய வாழ்க்கையில் பேசுறதுல எல்லா விதத்திலும் நிதானமாக இருக்கணும். ஏன்னா நான் கிறிஸ்துவோடு எப்படி இருக்கிறேன்? ஐக்கியமாக இருக்கிறேன். அவரு போயிட்டாரு. அப்போ அதுக்கப்புறம் யார் ஐக்கியமாக இருக்கணும்? யார் ஐக்கியமாக இருக்கணும்? நான் அவரோட ஐக்கியமாக இருக்கிறேன், அதனால யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா தட் இஸ் ராங் பிரின்சிபிள். அப்படி தானே? இயேசு கிறிஸ்து ஒருவேளை 1 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக் கொடுத்துருக்கலாம், நான் இருக்க மாட்டேன், பரலோகத்துக்கு போகிறேன், அதனால உங்களோடு இருக்கிறது நீங்கள் தான். நீங்கள் ஐக்கியமாக இருந்தால் தான் என்னுடைய வேலையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இந்த கம்யூனியன் சர்வீஸ், இந்த திருவிருந்து ஆராதனையின் நோக்கம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முதலாவது கிறிஸ்துவோடு நான் ஐக்கியமாக இருந்தால் மாத்திரம் போதாது. அந்த ஐக்கியம் எப்படி செய்யணும்? இட் ஷுட் க்ரோ. அப்படியே வளர்ந்து திருச்சபையாக, விசுவாசிகளாக நாம் சந்திக்கிற மனிதர்கள் மத்தியில் அந்த ஒரு உணர்வு நிதானமாக இருந்து நாம் இயேசுவின் குணங்களை பிரதிபலிப்பது. அப்போ அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அப்புறம் 17வது வசனத்தில் ஒரே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஒரே அப்பத்தில்
நாம் எல்லாரும் பங்கு கொள்கிறபடியினால். ஆ சரி, ஒரே அப்படின்னு 1, அப்புறம் 2, 3 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன? ஒரே அப்பம், ஒரே அப்பம், அப்புறம் ஒரே சரீரம், அதுக்கப்புறம் அநேகரா இருந்தது எப்படி மாறி இருக்குது? ஆமா, சரிங்களா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சீஷர்கள் ஊழியம் செய்யும்போது நீ பெரியவர், நான் பெரியவர், இல்லை ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் எல்லாரும் என்ன செய்யணும்? சரி செய்து கடைசியாக நமக்கு இயேசு கிறிஸ்து எதை கற்று கொடுத்திருக்கிறாரோ அதை முதன்மையாக வைத்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஊழியங்களை கிறிஸ்துவை குறித்து நாம் உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும். ஐ ஷுட் ப்ரீச் அபவுட் காட். ஒரே அப்பத்தில் நாம் பங்கு கொள்றபடியால், ரொம்ப கடினமான என்னது சத்தியம்தான், ரொம்ப கடினமான ஒரு ஒரு ஆலோசனை தான். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது ஏன்னா நான் உங்களுக்காக என் உயிரை என்ன செஞ்சேன்? பாடணும்ல. நான் உயிரை பெற நான் ரத்தம், நீ உயிரை பெறுவதற்கு நான் ரத்தம் செஞ்சேன். உயிரே கொடுத்துட்டாரு. நம்மகிட்ட நீங்கள் போய் உயிரை கொடுத்துருங்கன்னா சொல்லியிருக்காரு. போய் பேசிடுங்க, அவ்வளோதான். போய் சிரிச்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபோனில் பேசிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஒற்றுமையாக இருங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. அவர் மரித்து எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அதான் கேள்வி கேட்டிருக்கு, என் ஜீவன் நான் தந்தேன், நீ வாட் யூ ஹேவ் கிவன் டு மீ, என்ன கொடுத்துருக்கீங்க எனக்கு அப்படின்னு கேள்வி. அப்போ இதில் பங்கு கொள்றபடியால் அநேகராயிருக்கிற நாம் எப்படி மாறிடுறோம்? ஒரே அப்பம். அது இன்ஸ்டண்ட்டாக மனசில் அவ்வளோ ஈஸியாக என்ன செய்யாது, பதியாது. அது கஷ்டம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டியது. அது பெரியவங்களுக்கு இனிமே அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது வயசாயிரும். பட் ஆஸ் யூத் நீங்கள் என்ன செய்யணும்? யூ ஷுட் லேர்ன் திஸ். இதை என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். அது நமக்கு சமாதானம், மற்றவர்களுக்கும் சமாதானம். இது ஒரு பாடம். ஒரு எழுத்தாளர் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி வாசித்திருப்பேன் அந்த இதை. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரௌட் அண்ட் குரூப் அப்படின்னு ஒரு இதை வாசித்தேன். க்ரௌடுக்கும் குரூப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே கருத்து இருக்கிறவர்கள் குரூப்பு. விதவிதமான யோசனைகள், சிந்தனைகள் இருக்கக்கூடியவங்க யாரு? பஸ் ஸ்டாண்டில் போய் ஏக்கா நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களான்னா அவ்வளோதான். 2 பேர் கூட்டு போய் உள்ளே சந்தோஷமாக இருக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி தானே? அப்புறம் லத்தியை வச்சு அப்புறம் யாரையாச்சும் கூப்பிட்டு ஜாமீன் எடுக்கிறது. அப்படி தானே? அங்கே போய் கேட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நல்லா இருக்கீங்களா, ஜோமாக இருக்கீங்களா, எந்த ஊருக்கு போகிறீங்க, நானும் வரட்டா அவங்க கூட ஊருக்கு, சிக்கல். அது ஆனால் இங்கே கேட்கலாம்ல, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டுக்கு எப்போ வரட்டும், மேடம் நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க. இது எது? இட்ஸ் அ குரூப். தேவன் ஏற்படுத்தின ஒரு குரூப். இங்கிருந்து நம்ம க்ரௌடாக என்ன செய்யக்கூடாது, மாறிடவே. எங்க 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால், பஸ் ஸ்டாண்டில் கூடி போய் இருக்க மாட்டாரு. புரியுதுங்களா? கூட்டமாக இருக்கிற இடத்துல. என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அப்போ எல்லாரும் எப்படி இருக்கு? நல்லதான் இருக்கு. ஏன்னா சொல்கிறதுக்கு எனக்கும் நல்லா இருக்கு. ஆனால் அதை நாம் கொஞ்சம் சிந்தித்து
நிதானித்து பார்த்தா எப்படி ஒரு 70% இருக்கலாம், இல்லைன்னே கிடையாது, இருக்கலாம். 30% அவர் பார்த்துக்கிட்டோம். அதில் மல்லு கட்டி கொஞ்சம் கொஞ்சம் சரி அவராக மன்னிச்சு விட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஒரு 70% என்ன செய்யலாம், இருக்கலாம். 10 பேரில் ஒரு 2 பேர்கிட்ட ஒரு கஷ்டம் இருந்தாலையும் அவங்ககிட்டையும் பேசி ஒரு அளவுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அழகான ஆலோசனை. அது அமர்ந்து சிந்தித்து பார்க்கும்போது அது உண்மையாகவே அற்புதமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அதிகமான படித்த ஒரு நபர் இந்த ஆலோசனை நினைச்சிறாரு நமக்கு அழகாக கொடுக்கிறார். அப்போ நாம் நிதானித்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னொரு 7 நிமிஷம். இந்த இன்னொரு புக்கில் நான் வாசித்தேன், கட்டப்பட்ட பூ கட்டப்படாத பூ, டைடு ஃப்ளாஸ் அன்டைடு ஃப்ளாஸ். எப்படி கட்டி வச்சுருப்பாங்க, இது கட்டாமல் கூடையில் எப்படி இருக்கும் இருக்கும். கட்டி வச்ச பூவை தூக்கி எறிஞ்சால் எப்படி போய் விழும், ஒன்றா போய் விழும். அந்த எழுத்தாளர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க பாரு. தெரிஞ்சது தான் அவங்களுடைய டாபிக் கொடுக்கும்போதே அதை வாசிக்கணும்னு இருக்கும். டைடு ஃப்ளாஸ் அன்டைடு ஃப்ளாஸ் இது என்ன அப்படின்னு வாசிக்கும் போது வெரி சிம்பிள் தான், பட் வாழ்க்கையில் அது முக்கியமான ஒன்றாக இருக்குது. அந்த பூவை தூக்கி போட்டால் எப்படி போய் விழும், ஒன்றா போய் விழும். கூடையில் உதிரியாக இருக்குது பாருங்க, அதை தூக்கி போய் போட்டால் எப்படி இருக்கும், சதறிடும். ஸோ கம்யூனியன் சர்வீஸ் இஸ் டு யுனைட் ஒன் another. நம்மை ஒன்று சேர்ப்பதற்கு கட்டப்படாத பூவை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அது ஒரு நல்ல தாட், நல்ல அற்புதமாக இருந்துச்சு. when we are thrown we should not be scattered அப்படின்னு எழுதுறாரு. when we are thrown we should fall together அப்படின்னு எழுதுறாரு. இதெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன ஆசீர்வாதம், எனக்கு என்ன ஆசீர்வாதம்? யோவான் 6ஆம் அதிகாரம் பாருங்க, வேகமாக முடிச்சிடும். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். இல்லை 48 வாசிங்க. ஜீவ அப்பம் நானே என்று அதில் தொடங்குறாங்க. போதும். வானத்தில் இருக்கிற அப்பம் இதுவே அப்படின்னு எழுதுறாரு. 51வது வசனம் வாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான் அப்படின்னா ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, என்றென்றைக்கும் பிழைப்பான். நம்ம எடுக்கிற ஆகாரம் தண்ணீர் ஒரு 70 வயசு வரைக்கும் என்ன செய்யும், அப்படியே கொண்டு போவோம். 75 டக்குன்னு போயிடும், அவ்வளோதான். வேதாகம் சொல்லுகிறது, கிறிஸ்து சொல்றாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். த ஃபர்ஸ்ட் பிளஸிங், என்றென்றைக்கும் பிழைப்பான். 2வது 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாருடைய மாமிச புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லை, ஜீவன் இல்லை. there is no life in you. உங்களுக்குள்ள என்ன இல்லை, ஜீவன் இல்லை. ஐம்பத்தி அதை புசித்து பானம் பண்ணுகிறோன்னு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை. அழகான ஒரு பிளஸிங், அற்புதமான தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த அப்பத்தை நான் புசித்து குடிக்கும் பொழுது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நித்திய காலமாக நான் என்ன செய்வேன், உங்களோடு நான் இருப்பேன், நீ என்னோடு கூட இருப்பாய். நான் அவனை கடைசி நாட்களில் என்ன செய்வேன். So when I attend, participate. கடைசி நாளில் எழுப்புவார். அவர் என்னை எழுப்ப வேணும் என்று சொன்னால் ஃபஸ்ட்டு படித்து பாருங்க, ஞானமாக இருக்கணும், அடுத்தது நிதானமாக இருக்கணும்.
இது ரெண்டை வச்சு தான் அப்படியே அதை எலாபரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஞானமாய் இருக்கிறவனும் நிதானமாய் இருக்கிறவனும் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யறானா பிழைக்கிறான். கடைசி நாளில் அவனை என்ன செய்வாரு? தேவன் எழுப்புவார். தேவன் எழுப்புவார். 55வது வசனம், என் மாமிசம் மெய்யான போஜனமாயிருக்கிறது. அதெல்லாம் சொல்லிட்டாரு, அப்போ நமக்கே தெரியும். ஆனால் யார் திருப்பின்னு சொல்றாரு? என் மாமிசம் மெய்யான. என்ன அப்படி எதுவும் யோசித்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்றாரு. என் ரத்தம் மெய்யான பானம். இட்ஸ் ட்ரூ, ஜெனியூன், உண்மையானது. கடைசியான ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு? 56, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே. அவனில் கிடையாது, என்னில் கிடையாது, என்னிலே நிலைத்திருக்கிறான். சரிங்களா? அந்த லே வந்து உயரமா சொல்லணும், அப்படிதானே? என்னிலேன்னு சாதனை, என்னிலே நிலைத்திருக்கிறான், நானே. அந்த அந்த இடம் மட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கா? ஸோ யூ மஸ்ட் திங்க் அபவுட் தட். என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் வேர்டு. அப்போ இந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யறோன்னா ஒன்றாக வருகிறோம், ஒற்றுமையாக வருகிறோம். அப்புறம் நம்ம ஒரே ஒரு சிந்தனையோடு நோக்கத்தோடு நாம் எல்லாம் சேர்ந்து இந்த கடைசி காலத்தில் இந்த முத்துதின் செய்தி என்ன செய்கிறோம்? 7ஆம் நாளிலிருந்து திருச்சபையாக சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் இதில் நான் பங்கு கொள்ளும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், நான் பிழைக்கிறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். கடைசி நாளில் என்னை என்ன செய்கிறாரு? எழுப்புவார், எழுப்புவார். அதனால் நாம் அவரில் நிலைத்திருப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் நிலைத்திருப்பதற்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் பாடினோம், அநேக நாய் கண்டேன் பட்டேன், ஒரு நாள் நீ என்னது ஒரு நாள் தந்தாயான்னு சொல்றாரு. என்ன தெரிஞ்ச கடைசியில் எழுதுறாரு, இந்த உலகெல்லாம் குப்பை குப்பை, அவரை பென்சல். கடைசியாக சொன்ன கிறிஸ்து வைத்த ஒரு அற்புதமான ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் பங்கு கொள்ளும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். நிதானமாய் ஞானமாய். ஒவ்வொரு திருவிருந்திலும் என்னென்னு சொல்லுவாங்க? யூ மஸ்ட் சேஞ்ச் பர்சன். கால்களை கழுவும் போது ஒரே ஒருத்தர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? கழுவக்கூடாது. ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன செய்யணும்? போய் கால்களை கழுவும். அப்போ வருஷத்தில் 4 பேருக்கு என்ன செஞ்சிடலாம்? 4 பேர்கிட்ட போய் கழுவிடலாம். ஒரு 10 வருஷத்தில். ஸோ இதெல்லாம் ஒரு வழிமுறைகள். முடியுமோ இல்லையான்னு நம்ம தான் என்ன செய்யணும்? ஜெபத்தோடு தீர்மானிக்க வேண்டும். தேவன் நிச்சயமாக அதற்கான பலத்தை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாம் எல்லோரும் பங்கு கொள்வோம். ஆண்களுக்கு மேலாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு இந்த சைடில் கீழாக ஆயத்தமாக இருக்கிறது. குறித்த நேரத்தில் வந்து நீங்கள் சேர முடியுங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.